பிரசவ வேதனை படும் முன் பெற்றாள். ஒரு தேசத்தை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு, நீ வேதனையை அனுபவிக்க மாட்ட, பெயின் உனக்கு இருக்காது, பெயின் வர்றதுக்கு முன்னாடியே நீ பெறுவாய். அப்ப பெயின் வர்றதா குழந்தையை பெறுவதற்கு அடையாளமா இருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் என்னன்னா, ஒரு காரியத்தை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற, சில காரியங்கள் உனக்கு பிறக்கணும், சில காரியங்கள் உன் வாழ்க்கையில வர வேண்டியது இருக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் உனக்கு வர வேண்டியது இருக்கிறது. அதற்காக இனிமேல் நீ பெயினை அனுபவிச்சு, வலியை அனுபவிச்சு, இப்படி எல்லாம் நீ கடந்து போய் அதுக்கப்புறம் உனக்கு ஆசீர்வாதம் வர்றதில்ல. இந்த வலியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே காரியங்கள் உனக்காக பிறக்க ஆரம்பிக்கும், உனக்குரிய ஆசீர்வாதங்கள் பிறக்க ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க மேல வருகிற ஆசீர்வாதம் சில பெயினுக்கு அப்புறம் வராது. 4 பேர் உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறது இல்ல. அந்த வேதனை வர்றதுக்கு முன்னாடியே உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பெயினை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆமென். அந்த வலி உங்களுக்கு இருக்காது. பீட்டர் சொல்றான், ராம் முழுதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. we toiled all night long. இந்த toiled என்ற இந்த வார்த்தை தான் ஏதேனிலே சாபம் அவர்கள் மேல வரும் பொழுது, ஆதாமின் மேல வரும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை. நீ வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டாலொழிய உனக்கு இந்த பூமி பலன் கொடுக்காதுன்னு சொல்றாருல்ல. டாயில் பண்ணாதான், நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு இந்த பூமி பலன் கொடுக்கும். அதே வார்த்தையை பேதுரு சொல்றான், நாங்கள் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா ஆண்டவர் அவன் படகுல ஒரு பெயின்லெஸ் டெலிவரியை கொடுத்தார். ஒரு பெயின் இல்லாம, ஒரு கஷ்டப்படாம படகு நிரம்புகிற முழங்கால் வரைக்கும் மற்ற படகுகளையும் நிரப்பக்கூடிய அளவுக்கு மீன்களுக்கு எத்தனை பேருக்கு இது வேணும்? 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவன் சொல்றா, நான் அநேக வைத்தியர்களால் அதிக வருத்தப்பட்டேன். ஏசாவுல பார்த்து சொல்றாரு, மகளே சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகம். 12 வருஷமா பெயினா இருந்துச்சு. அவளுடைய ஹெல்த் எல்லாம் ஜீரோவானா கூட ஒரு பெயின்லெஸ் ஹீலிங் கர்த்தர். எந்த ஹாஸ்பிட்டலும் போகல, ஒரு ஊசி அவன் மேல வரல. ஆனா வஸ்திரத்தை மாத்திரம் எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வலியோடு எதையெல்லாம் செய்கிறார்களோ, வலியோடு எதையெல்லாம் பெறுகிறார்களோ, உங்களுக்கு அதெல்லாம் வலி இல்லாம வரப்போகுது. பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாடி, பெயின் வர்றதுக்கு முன்னாடி, சில பெயினுக்குள்ள நீங்க போறது கிடையாது. பெயின் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய சரீரம் சுகமாகும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரெடியாக ஆரம்பிக்கும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.